ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து தன்னம்பிக்கையான மனிதர்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தன்னம்பிக்கையான மனிதர்கள் வந்து தாங்களை வந்து எந்த சூழ்நிலையில் விட்டாலும் அந்த சூழ்நிலையை வந்து எதிர்கொண்டுக்கிட்டு அதுலேருந்து வென்று வந்துடுவாங்க. ஆனால் இதே மித்த மனிதர்கள் வந்து அப்படி இல்லை. அச்சச்சோ, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு வந்து புலம்பிக்கிட்டு அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அந்த சூழ்நிலையை குறை சொல்லி அந்த சூழ்நிலைக்குள்ளே இன்னும் மேலும் அதிகமாக வந்து சிக்கிப்பாங்க. சரியா? தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா நம்ம இப்ப யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க எல்லாருமே வந்துட்டு இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்த பார்த்திருப்பீங்க. அதுல நம்ம மன்னரா வர புலிகேசி கதாபாத்திரம் வந்து தன் கையில வந்து எல்லா ரிசோர்ஸஸுமே இருக்கும். தன்னை சுத்தி ஒரு மந்திரி கூட்டம், தன்னை கெடுக்கணும்னு நினைக்கிற தன்னோட மாமா, அதே மாரி சுத்தி தன்னை குழப்பி விடுறதுக்கான வெள்ளைக்காரர்கள்னு சொல்லிட்டு நெறைய நெறைய பேர் வந்து நம்ம புலிகேசிய சுத்தி வந்து ரிவால்வ் ஆவாங்க, அந்த கேரக்டர சுத்தி. இந்த புலிகேசி வந்து எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அடுத்தவங்க சொல் பேச்சை தான் கேட்டுட்டு இருப்பாரு. இவர் வந்து தன்னம்பிக்கை அப்படின்ற இவர் மேல இவருக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இருக்காது. அப்படி இருந்திருந்தா இவரால எப்பவுமோ அவர் நினைச்சதை செஞ்சிருக்க முடியும். ஆனா என்ன நடக்கும் கடைசி? மாறா அவர் நினைச்சதை அவரால் செய்ய முடியாது. அவர் நினைச்சதை அவர் செய்யணும் அப்படின்னு வரும்போது அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அவரால் அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அவர் வந்து மாட்டிட்டு கஷ்டப்படுவாரு. கடைசியா அவர் வந்து அங்கிருந்து தப்பிச்சு வருவாரு. அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் வேற கதை. எதனால அவர் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து தான் மேல நம்பிக்கை இல்லாம அடுத்தவங்களோட எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்கு ஆசைப்பட்டு, அவங்க சொல்றதையே வந்துட்டு நடந்துக்கிறனால, அவர் வந்து இந்த மாரி ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ நம்ம வந்து எப்படி வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உள்ள பர்சனா நம்ம வந்து மாறுறது அப்படின்றது வந்து என்னோட ஃபுல் வீடியோல வந்து நான் குடுத்துருக்கேன். நீங்க வந்து லிங்க்க வந்து கீழ வந்து ரிலேட்டட் வீடியோஸ்ல இருக்கும். அத டச் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோக்குள்ள போயிரும். இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன். நீங்க வந்து என் சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி காணொலிகள் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.